வணக்கம். Thank you everybody for being here. இந்த படம் first time நான் இந்த narration கேட்டது was a year and a half back. கிருவை நான் கால் பண்ணி நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபுல் படத்தை நான் வந்து நரேஷன் கேட்டேன். எனக்கு நரேஷன் கேட்கும்போது அந்த படம் எனக்கு தலையில் அப்படியே ஓடும். அப்போலேருந்து இப்போ வந்து இதை ஃபஸ்ட் டைம் இந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா, ஸோ இங்கே பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். அண்ட் எப்போவுமே அது இருக்கும் என் தலையில், அது ஓடின அந்த படம் அதே மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகுமா, இந்த ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் ஆகுமான்னு எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எனக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிரு வந்து ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர். எனக்கு not just as a director but as a person, everything, I'm very fond of her, so wish you the best, Kiru. And எல்லாருமே my wonderful cast, my friends Ravi, Vinay, Banu, Yogi B, எல்லாருமே ஒரு செட்டில் வந்து ஈவன் ஒருத்தர் ஒன் பர்சன் வந்து ஈகோ எடுத்துட்டு உள்ளே வந்தால் அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும். இந்த செட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கல. நாட் ஃப்ரம் த ஹீரோ, நாட் ஃப்ரம் த டைரக்டர், நாட் ஃப்ரம் எனிபடி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்போவுமே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர். அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே, அவங்க கூட வந்து ஃபார் அ லைஃப் டைம் இஃப் ஐ ஹேவ் டு டூ ஃபில்ம்ஸ் ஐ வில் பி ஹாப்பி இந்த க்ரூ கூட பண்ணுறது. அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ரமான் சாரோட மியூசிக், ரமான் சார் பண்ணுறாங்கன்னு கிரு சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படம் ரமான் சார் பண்ணால் அது வந்து டாப் லெவலில் இருக்கும். அதுக்கு மேலே nobody can do better than him. So final product வந்து the visual is the most important, and Gamik, you have done the best that we could have got for this film. Thank you for making us look so wonderful and for making the film look so rich and so beautiful. So everybody in the crew, Lawrence Kishore, Lata, everybody, all எல்லாரும் ஒன்றா வந்து இந்த படத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்போவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ராம்காம்னு நாம் சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒரு லைட்டர் ஜானர் ஆகிட்டா அது ராம்காம், அதுக்கு ஒரு பேர் தான் இருக்குது ராம்காம். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அது ராம்காம்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம். there's a lot of drama that is there in the film. So நான் வந்து லைக் ஐ செட், நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படத்தை பார்த்து. அண்ட் எனக்கு இப்போ எக்ஸைட்டடாக இருக்குது தியேட்டரில் நம்ம போய் பார்க்கணுங்க. ஸோ ஐ ஹோப் எல்லாருமே போய் பாருங்கள். பொங்கல் இவ்வளோ ஆஸ்பீஷியஸான ஒரு நாள், அந்த நாள் நம்ம வரோம். ஸோ we are all super thrilled, and please watch the film and enjoy the film. Thank you. Thank you so much, ma'am, and get well soon. அடுத்ததா இங்க பேச கூப்பிட்டு போறவர் வந்து இதுல முதல் படத்துல நம்ம எல்லாருமே எவ்வளவு ரசிச்சோமோ அதே அளவுக்கு 1% கம்மியாகாம அதை விட அதிகமா இப்ப வந்து ரசிச்சுட்டு இருக்கோம். அதை தாண்டி வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் எதையுமே தலையில எடுத்துக்காம கரெக்டான பேலன்ஸ்ல அடுத்த படம் நான் வந்து என்னோட 100% கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஓடிட்டு இருக்கிற பிஸியான ஒரு ஆக்டர். அதை தாண்டி அருமையான ஒரு மனிதன். நம்ம எல்லாருக்குமே வந்து
தமிழ் சினிமால ஓகே எல்லாருக்குமே பிடிச்ச ஆக்டர்னா இவரோட பேர் தான் வரும். காதலிக்க நேரமில்லை படத்தோட கதாநாயகன் திரு ஜெயம் ரவி அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான ஒரு மேடை, அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இவங்க எல்லாருக்கூடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அழகு படத்துலையும் அப்படியே வந்து நம்ம கேர்மேக் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்ப்ரெஷனையும் ஒவ்வொருத்தருடைய எமோஷனையும் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அது கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. மிகவும் ஒரு அழகான ஒரு கதை இந்த படம். இந்த படம் வந்துட்டு டைட்டிலே வந்து காதலிக்க நேரமில்லை பயங்கர கேட்சியாக இருந்துச்சு. அந்த நம்மளுடைய கிளாசிக் காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதை எல்லாரும் அப்ரூவ் பண்ணது, இந்த கதைக்கு அது பொருந்துமான்னு நினைக்கும் போது அப்படியே அருமையாக பொருந்திருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. இந்த டைட்டிலை செலக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஹீரோவுக்கு தான் தேங்க் பண்ணணும். அண்ட் டைட்டில் கூட விட்டுட்டாங்க. அது என்ன நித்யா மேனன் முதல்ல, அப்புறமா ஜெயம் ரவி, அதுதான் முதல்ல ஒரு கேள்வியாக இருந்தது. அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான், வேற என்ன கான்ஃபிடென்ஸ், வேற எதுவும் கிடையாது. ஐ மீன் நான் எல்லாமே உடைச்சிருக்கிறேன்னு நான் நம்புகிறேன் சினிமாவில். இது ஒரு ஜாம்பி படம், ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது மட்டும்தான் உடைக்க முடியுமா என்ன, இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம். அது நான் வந்து இந்த மேடையில் தான் அதை நான் சொல்ல முடியும். எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்டு பார்த்தாங்க. உண்மை இதுதான். அண்ட் இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்சனலாக ஆஸ் அ ஹியூமனாக, ஆக்டர்லாம் விட்டுருங்க, ஆஸ் அ ஹியூமனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நான் ஷாருக் கான் சார் கிட்டேருந்து தான் காப்பி அடித்தேன். அவர் தான் அவர் கம்பெனியில் முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி நான் எப்போல்லாம் பெண் இயக்குநர்களோட நான் வந்து நடிக்கிறேனோ, அப்போ ஒர்க் பண்ணுறனோ, அப்போ எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும், என் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மை என்னன்னா, இது ஒரு மாயை பெண் ஆணுன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பெண் இல்லாமல் ஆணுக்கு அர்த்தம் இல்லை, ஆண் இல்லாமல் பெண்ணுக்கும் அர்த்தம் இல்லை. இதுதான் உண்மை. இதே மாதிரி தான் எல்லாமே பிளாக் ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தால் மட்டும்தான் அது மீனிங்காகவே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஒரு வகையில் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இப்போது எல்லாரை பற்றியும் பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். என்னை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்து இருக்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், இந்த நேரத்தை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு. ஏன்னா என்னுடைய கெரியர்லேயும் லைஃப்லேயும் இது ஒரு முக்கியமான டைமாக நான் பார்க்குறேன். அதனால இந்த முடிவை நான் எடுத்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஒரு தம்ஸ் அப் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். இந்த நிறைய அவங்க நம்ம உங்கள் பேர் தெரியல எனக்கு, சாரி. சப்னா சொன்ன மாதிரி வந்துட்டு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நான் சொன்ன ஆண் பெண் தான். வெற்றி இல்லாமல் தோல்வியும் இல்லை, தோல்வி இல்லாமல் வெற்றியும் இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு 2014 இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது. 3 வருஷம் ஒரே படம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு லுக் இருந்தது, அந்த ஒரு மாயையில் என்னை அப்படியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, என்னடா அப்படி இருக்கேன்னு. படமும் சரியாக போகல, தோல்வி அடைஞ்சுது. ஸோ அப்போ நான் யோசித்தேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசித்தேன். நான் தப்பாக நடிச்சிருக்கேனா, நான் வந்துட்டு தப்பான கதையை செலக்ட் பண்ணனா, நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்லேருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணலை. அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம், உன் சைடில் தப்பு இல்லாதப்ப. அடுத்த வருஷமே 3 ஹிட் ஒரே வருஷம். ரோமியோ ஜூலியட், பூலோகம், தனி ஒருவன் 3 ஹிட்டு கொடுத்தேன் நான். அது வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒருத்தர் தோத்து போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்கிறோம். அது கிடையாது. அவர் திருப்பி எந்திரிக்காம இருந்தாதான் அவர் தோல்வி அடைஞ்சவர். திருப்பி எந்திரிச்சிட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது.
இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன். வேற ஒன்று தேங்க்யூ ஸோ மச். அதுக்கான நிறைய நல்ல படங்கள் ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, நல்ல லைனப்ஸ் என்கிட்ட இருக்கு, நல்ல திறமையான டைரக்டர்ஸ் என் கூட இருக்காங்க. அடுத்தது சுதா குங்குரா மேம் கூட இன்னொரு படம் பண்றேன், பெண் இயக்குனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பெண் இயக்குனரை வேற எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல, அதனால அப்படிதான் நான் சொல்றேன். ஸோ அது ஒரு பெரிய டேர்ம் கிடையாது, டைரக்டர், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. கிளியரா திங்க் பண்ண முடியுது அண்ட் சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். காதலிக்க நேரங்களை பத்தி கொஞ்சம் பேசியிருக்கேன். இந்த படம் வந்துட்டு பாலச்சந்தர் சார் எப்படி அவருடைய ஈரால நிறைய விஷயங்களை உடைச்சு புதுசா எந்த நெருடலும் இல்லாம காமிச்சாரோ அந்த மாதிரி கிரு வந்துட்டு இந்த படத்தை ஆஸ் அ ஃபீமேலா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாலச்சந்தர் சாருக்கு கிடைச்ச அந்த பேர் இந்த படத்து மூலமா கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. உண்மைகள்லாம் ஒழிச்சு வச்ச உண்மைகள் கூட கிடையாது, நம்ம ஏத்துக்க முடியாத உண்மைகளை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருக்கு. அண்ட் இந்த படம் இந்த ஜென்சி அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அது வேற வழி இல்லை சார், நம்ம மாறிதான் ஆகணும். நீங்க வந்து பேப்பரும் பேனாவும் சில வருஷம் முன்னாடி பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்க, இப்ப கேமராவை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி இந்த படம் சில மாற்றங்களை கொண்டு வரும். அது ரொம்ப நவீனமா இருக்கும், ரொம்ப மாடர்னா கண்டிப்பா இருக்கும். அந்த சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு சொல்றது வந்து மிக தைரியம் வேணும். எப்படி வந்துட்டு கிரு வந்துட்டு ஒரு டயலாக், அதாவது உங்க எல்லாத்தையும் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் திணிக்காதீங்கன்னு ஒரு ஃபீமேல் டைரக்டர் சொல்லும் போது அதுக்கான வேல்யூ வந்துட்டு 100 மடங்கு அதிகமாகுது. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை பேலன்ஸா சொல்லியிருக்கிற ஒரு படம் காதலிக்க நேரமில்லை. நிறைய வேல்யூஸை வந்துட்டு புதுசா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம். நம்ம எப்பவுமே நம்ம லைஃப்ல சினிமா ஒரு பார்ட், அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அம்மா அப்பா சொல்லி கொடுக்காத சில விஷயங்களை கூட சினிமா சொல்லி கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்க முடியாத, பேச முடியாத சில விஷயங்களை ரொம்ப அழகா டீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திறமையான தைரியமான டிரெக்டர்ஸ் இன்னும் வரணும் தமிழ் சினிமாவுக்கு நான் ஆசைப்படுறேன். வர பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. யூஏ சர்டிபிகேட் தான், ஸோ நீங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஜெயன் ரவி சார்.